இங்க ஒரு கிராமத்துல ஊர் தலைவரோட பொண்ணு மூச்சு திணறல் வந்து இறந்து போனதுனால அந்த பாடியை அடக்கம் பண்றதுக்காக தூக்க ட்ரை பண்ணா அது ஒரு இன்ச்சு கூட நகர்த்தவே முடியல. என்னடா இதுன்னு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்க. அப்ப அந்த பாடி ஒரு ஜட் கொடுக்கும் பாருங்க. தூக்க வந்தவங்க எல்லாம் தெரிச்சு வெளியில ஓடி போய் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் விஷயத்த சொல்றாங்க. அதுல ஒருத்தரும் யாராச்சும் உயிர் இருக்கான்னு பாருங்கப்பான்னு சொல்ல சரின்னு பயந்துகிட்டே உள்ள போய் உயிர் இருக்கான்னு பார்த்தா உயிர் இல்ல. சரின்னு திரும்பவும் தூக்க ட்ரை பண்ணா அந்த பாடி ஏஞ்சி உட்காந்துக்குது. அவ்வளவுதான். அரண்டு போன ஊர்க்காரங்க எல்லாம் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்க சாமியாரை கூட்டிட்டு வந்து சரி பண்ணலான்னு பார்த்தா வந்த சாமியாரும் பாடி ஏஞ்சி உட்காந்துக்கிறத பார்த்துட்டு துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிடுறான். அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம ஊர்க்காரங்க எல்லாம் முழி பிதிங்கி போய் நின்னுட்டு இருக்க. அங்க வந்து ஊர் டாக்டரும் இந்த பொண்ணு மூச்சு திணறல்னால சாகல தூக்கு போட்டுதான் செத்து போயிட்டான்னு ஒரு குண்டா தூக்கி போடுறாரு. ஊர் தலைவரும் ஆமா என் பொண்ணு ஏதோ கோவத்துல திட்டி அடிச்சிட்டேன் அதனால மானஸ்தி தூக்கு மாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லி கதறி அழுகுறாரு. அப்ப இந்த உண்மையை வெளியில கொண்டு வரதுக்காக தான் பாடியை தூக்க விடாம பண்ணிருக்காளோன்னு ஊர்க்காரங்க பேசிக்க. அப்ப அந்த விஷயம் எப்படியோ போலீஸ்காரங்களுக்கு போக போலீஸும் சம்பவ இடத்துக்கு வந்து சூசைட் கேஸை எப்படி இங்க கிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னு வார்ன் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடியை தருவோம்னு சொல்லி பாடியை தூக்க சொல்ல மறுபடியும் 4 பேர் உள்ள போய் பாடியை கட்டலோட தூக்க பார்த்தா கட்டலோட கால் உடஞ்சி இப்ப பாடி செங்குதா ஏஞ்சி நிக்குது. அதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. அப்ப அந்த ஊர்ல இன்னைக்கும் நாளைக்கும் சாக கிடக்கிற ஒரு கிளவி பொழைச்சு வந்து சில சாங்கியெல்லாம் செஞ்சாதான் இவ சுடுகாட்டுக்கு போவான்னு சொல்ல அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அந்த சமயத்துல அங்க போட்டிருந்த பந்தல் கீழே விழ அதுல ஒருத்தர் மண்டை உடஞ்சு ரத்தம் வர அவர் பயந்துகிட்டு ஓடி போய் அந்த பாடி கிட்ட நின்னு என்ன மன்னிச்சிடுமா நான் உன்னை பத்தி உங்க அப்பா கிட்ட தப்பா சொன்னனாலதான் அவர் உன் மேல கோவப்பட்டாருன்னு புலம்ப ஒருவேளை இந்த உண்மையை தெரியப்படுத்ததா இப்படி எல்லாம் நடந்திருக்கணும் ஊர்க்காரங்க மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு உண்மையா வெளியில வருது. இதுக்கிடையில போலீஸ்காரங்க அந்த பொண்ணு ரூம்ல இருந்து ஒரு போன் எடுத்திருப்பாங்க. அதை செக் பண்ணா அதுல அவ கடைசியா ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருப்பா. அந்த பையனை விசாரிக்கலாம்னு போக அவன் அவங்க அப்பா வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சு வச்சிருக்காரு. என்னன்னா செத்து போன அந்த பொண்ணும் இந்த பையனும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவளுக்கு பிடிக்காத வேலைக்கு அவன் போனதுனால 2 பேருக்குள்ளயும் சண்டை வந்திருக்கும். அப்ப கோவத்துல போனை கட் பண்ணவதான் இப்ப போனமா கிடக்கான்னு சொல்லி அந்த பையனும் கதறி அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட அந்த பையனோட அப்பாவும் அவனை போகட்டும்னு விட அந்த பையனும் நேரா வந்து அந்த பொண்ணோட கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிடுன்னு கதறி அழுறான். ஆனா அப்பா கூட அந்த பாடி கிட்ட இருந்து எந்த மாற்றமும் தெரியல. அப்பதான் போலீஸ்காரங்க அந்த பொண்ணோட அண்ணனை பிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்தத இந்த அண்ணன்காரன் தான் ஒட்டி கேட்டுட்டு நீ வேற ஜாதி பையனா லவ் பண்ண கூடாதுன்னு வார்ன் பண்ணிருப்பான். ஆனா அதுக்கெல்லாம் ஒத்து வராத தங்கச்சிக்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்திருக்கும். அப்ப அவளை இன்ஹேலர் எடுக்க விடாம தடுத்துட்டு அவ கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொலை பண்ணி தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருப்பான். அந்த பொண்ணுக்கு கால் ரெக்கார்ட் பண்ற பழக்கம் இருந்திருக்கும். அன்னைக்கு போன்ல பேசிட்டு இருந்தப்ப அண்ணன் வந்ததுனால அந்த காலை கட் பண்ணாம மறைச்சு வச்சிருந்திருப்பா. அதுலதான் இந்த விஷயம் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். இதெல்லாம் கேட்ட அம்மாவும் கதறியால அப்பதான் அந்த பாடி பொத்துன்னு வந்து அம்மாவோட மடியில விழுது. இந்த உண்மையை சொல்றதுக்காக தான் இந்த பொண்ணோட பாடியை எடுக்க விடாம பண்ணியிருந்திருக்கும் போல. அதனால இந்த பொண்ணோட பாடியும் இப்ப இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு.